கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்தில் கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைய நாள் ஒரு காரியத்தை குறித்து எனக்கு போகிறோம். சங்கீதம் 40வது அதிகாரத்தில் 6வது வசனம் வாசிக்கலாமா? பலியும் காணிக்கையும் நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை இன்றைக்கு பலிகளை குறித்து சில காரியங்களை தியானிக்க போகிறோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது பலியும் காணிக்கையும் நீர் விரும்பாமல். ஆமேன். ஆனால் வேதத்தில் பழைய ஏற்பாட்டு நாட்களில் கர்த்தர் பலியை விரும்பினார். எதற்காக பலியை விரும்பினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே நாட்களில் பாவம் செய்த போது அந்த பாவத்திற்கான பரிகாரம் ஒன்றும் இல்லை. ஆனால் இன்றைக்கு பரிகாரம் ஒன்றும் இருக்கிறது. என்னன்னா, சிலுவையிலே சிந்தப்பட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் தான் பரிகாரம். சரிங்களா? ஒருத்தர் பாவம் செஞ்சுட்டாங்க. இப்போ நான் பாவம் செஞ்சுருந்தேன். அப்போ பாவம் செய்து திரும்ப தேவனுக்குள்ளே நான் வரும்பொழுது ஆண்டவர் என்னை முற்றிலுமா ரத்தத்தினாலே கழுவி என்னை மீட்டு எடுத்து விட்டார். இனி நான் பாவி இல்லை. ஆமேன். அப்படின்னா இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், அந்த விதமான நிச்சயத்தை இந்த நாட்களில் நம்ம பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய சிலுவைக்கு பின்பாக நான் பெற்றுக்கொள்கிறோம்னா, ஆதி நாட்களில் பலி ஒரு காரியமாக இருந்தது. குடும்பங்களில் பலி கொடுக்குற காரியம் நிறைவாய் 5 விதமான பலிகள் இருந்து அந்த பலிகளாக செலுத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்போ சங்கீதக்காரன் அந்த நாட்களில் தான் எழுதுறான், நீ பலி காணிக்க விரும்பாமல். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை யோசித்து பாருங்க. பலி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற காலத்தில் இவன் எழுதியிருக்கா. ஏன் அதை கர்த்தர் விரும்பலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாமுவேலில் ஒரு காரியத்தை வாசிக்கலாம். என்னன்னா, சாமுவேல் சவுல ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அவனை பெரிய நிலையில் கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருந்தார். ஆனால் சவுல் இடத்துல ஆண்டவர் சொன்னார், அமலேக்கு பட்டணங்களுக்கு போய் அதை பிடித்து சுட்டெரித்து விலங்குகள் எல்லாவற்றையும் சுட்டெரிக்கணும். அவன் என்ன செஞ்சிருவான்னா, எல்லாவற்றையும் சுட்டெரிச்சிட்டு ஆடு மாடுகளை பிடிச்சிட்டு வந்துடுவான். காரணம் என்ன? அது கொழுத்ததாக இருக்கிறது அப்படின்னு அவன் நினைத்தான். அவன் மாம்ச கண்களில் பார்க்குறான். காரணம், அதை ஏன் ஆண்டவர் சுட்டெரிக்க சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய நாட்களில் அமலேக்கியர்கள் விலங்குகளோடு புணர்ச்சி கொண்டார்கள். விலங்குகளை என்ன செய்தாங்க? உறவு கொண்டாங்க. இது கர்த்தருக்கு பிரியமற்ற காரியம். அதனால தான் அவர் எல்லாவற்றையும் தீட்டுள்ளதாக எண்ணினார். ஆனால் அது அவனுக்கு புரியல பாருங்க. அதனால் அவன் எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். நான் கர்த்தர் சொன்னது எல்லாவற்றையும் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறான். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் சாமுவேல் கேட்குறாரு, நீ எல்லாவற்றையும் செஞ்சுட்டியா? செஞ்சுட்டேன் அப்படின்னா 22வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடக்களின் இனத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆமேன். பலியை பார்க்கல என்ன வேணுங்க? கீழ்ப்படிதல். ஆமேன். இன்னைக்கு பலி கொடுக்குறோம். என்னத்துக்காக பலி கொடுக்குறோம் அப்படிங்கிறத உணர்ந்து பலி கொடுக்கணும். இப்போ நாம் பலி கொடுக்க போகிறது இல்லை, ஆண்டவர் சமூகத்துக்கு வருகிறோம். வந்த உடனே பலியான இயேசு கிறிஸ்துக்கிட்ட நம்ம ஜெபிக்கிறோம். என்னத்துக்காக வந்திருக்கிறோம்? ஆமேன். கீழ்ப்படிதல் ஆண்டவர் எதிர்பார்க்கிறத தான். பலியல்ல, இரக்கத்தையே. ஆமேன். அப்போ இன்னைக்கு அந்த இரக்கத்திற்காக கெஞ்சணும். அப்போ நாம் இன்னைக்கு தெய்வ சமூகத்துக்கு வரேன்னா, ஆண்டவரை கீழ்ப்படுதலோடு வர எனக்கு உதவி செய்யும். ஆண்டவர்கிட்ட அதை தான் கேட்கணும். பாருங்க, என் செவிகளை திறந்தீர். செவி கொடுத்தலே, வார்த்தைக்கு செவி கொடுத்தலே உத்தமம்னு சாமுவேல் சொல்றாரு. என் செவிகளை திறந்தீர், சர்வாங்க தகன பலியும் பாவ நிவாரண பலியும் நீர் கேட்கவில்லை. ஆமேன். அப்படின்னா இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகளை தேவ சமூகத்துக்கு, தேவனுடைய பாதத்துக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள நினைக்கிற நீங்கள் நானும் முதலாவது கீழ்ப்படினும், 2வது செவி கொடுக்கணும். இதுதான் பலிக்கான முதல் என்ன சொல்கிறது காரியம். அப்போ இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் நானும் அதை செய்ய கர்த்தர் காத்திருக்கிறதுனால இன்றைக்கு உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தோடு நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே, உங்கள் சமூகத்துக்கு வருகிறோம். கர்த்தர் இந்த நாளில் பலி அல்ல அப்பா, நீங்கள் எங்களுக்கு கீழ்ப்படுதலையும் செவிகொடுத்தலையும் இன்னைக்கு கற்றுக் கொடுத்துருக்குறீங்க. அதற்காக நன்றி. நீங்களே எங்களுக்கு பலியானீர் ஐயா. அந்த பலியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த பலியிலே நாங்கள் அப்பா கழுவப்பட்டவர்கள், அந்த பலியினாலே நாங்கள் அப்பா சுத்திகரிக்கப்பட்டவர்கள், அந்த பலியினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாற எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒவ்வொருவரும் அதை கேட்க போகிற ஒவ்வொருவரும் அப்படி நீங்கள் மாற்றப் போகிற கிருபைக்காக நன்றி. கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you all.